தாயும் சந்தோஷம் கோயிலும் இல்லை, தந்தை சொல்மிக்கு மந்திர முடியாது பழமொழி. ஆமா ஆமா, அந்த பழமொழிக்கு இல்லைங்க. தாயே கடவுள் தந்தையே தெய்வம் நினைத்து எனக்கு என்ன வேலை? அனைதினமும் காலை எழுந்தவுடனே என் காலை கடன் முடித்த பிறகு எங்க அப்பாவுடைய பாதங்களுக்கு பூமலர்களை தூவி வணங்கக்கூடிய வழக்கமோ என்னுடைய வழக்கம். நல்ல பழக்கம் தானே, பெரியவங்களை கூப்பிடுறது நல்லது தானே. ஆமா, ஒரு நாள் ஒரு இடத்துல என்ன நடந்தது தெரியுமா? காலைக்கு எழுந்த உடனே என் காலைக்கு முடித்த பிறகு சென்றேன் நந்தவனம். சரி, அங்கே என்ன நடந்தது? தேவலோக பெண்கள் எல்லாம் பூலோகத்துடைய புதுமையை பார்ப்பதற்காக வரும் தருவாயிலே அங்க ஒரு குளிர், அதாவது குளக்கரை, அங்க என்ன செஞ்சுட்டு இருந்தாங்க? பெண்கள் எல்லாம் பிறந்த மேரியோடு தண்ணி நீராடி குளிக்கிறார்கள். யாரு? தியாவக்காட்டிகள். ஆமா, தண்ணி ஊத்திட்டு இருக்கிறாங்க அந்த குளத்துல அம்மனத்தோட. 5 வயசுல என்ன பண்ணேன்? அதை பார்த்து கொண்டிருந்தா காலை சென்றவன் மாலை பொழுதாகிவிட்டது. பொம்பளைங்க எல்லாம் வயசு பிள்ளைங்க எல்லாம் அம்மனத்தோட குளிக்கும் அதை பார்த்துக்கிட்டு ரிக்கா டான்ஸ் பாக்குற மாதிரி. அதை பார்த்துனா சாயந்தரம் ஆயிடுச்சு. எங்க அப்பா கிட்ட போனா மலர்கள் எங்க என்று கேட்க, அதுக்கு நான் ஒரே ஒரு சின்ன போய் தான் சொன்னேன். நந்தவனத்திலே பூமலர்கள் பூக்கவில்லை. பூக்கள்ன்றீங்க? ஆமா, பூக்கள் பூமலர்கள் பூக்கவில்லை என்று ஒரு சின்ன தப்பு சொல்லிட்டீங்க. ஆமா, எங்க அப்பா தெய்வம் இல்ல, பார்த்தால் ஜாலதிஷ்டியிலே. அடே நாரதா, இந்த சின்னம் சிறு வயதில் இப்பேற்பட்ட மாபெரும் போய் சொல்கிறாயே, நீ இப்ப வளர்ந்து பெரிய மனுஷாகிட்டா நீ என்னென்ன காரியம் செய்வ அப்படி என்று ஆங்கார கோபத்தோடு கொடுத்தால் மாபெரும் சாபம். அடே நாரதா, என்னிடத்திலே போய் குழியாய் அல்லவா? இன்று முதல் ஒரு சாபத்திலேயே, இன்று முதல் ஒரு நாளைக்காவது ஒரு பொய் பேசாவிட்டால், ஒரு பொய் பேசி ஒரு கலகம் செய்யாவிட்டால் உன் தலை 1000 துக்கராக வெடிக்கும், உன் முதுகு மூட்டை சுமக்கும். ஆமாடா, அப்படி என்று மாபெரும் சாபத்தை கொடுத்து விட்டார். ஆமா, சரி, எங்க அப்பா கொடுத்ததுதான், அதை மாத்த முடியாது. ஆமா, சரி, சாபத்தை பெற்று நான் எங்கே சென்றேன்? என் தாத்தாவாக விளங்கி வரக்கூடிய என் பெருமாள் மாயவனத்திலே சென்றேன். அவர்தான் தாத்தாவா? ஆமா, சரி, நடந்ததை கூறினேன். ஏய், உங்க அப்பா கொடுத்த சாபம் தான். சரி, இத ஏதாவது நிவர்த்தி பண்ண முடியாது. இன்னைக்கு உனக்கு கலகம் தானே வேணும், அனைத்திலும் உனக்கு கலகம் தானே வேணும் அப்படின்னு நினைத்து தன் கழுத்தில் எழுதக்கூடிய என்னது ஜெபமாலை, இதை நினைத்து என்னை கோரி தவம் செய்தால் கலகம் இருக்கணும் தெரியும் என்று கூட சொல்லிவிட்டார். சரி, அன்று முதல் இன்று வரை நான் கலக பிரியனாக உலகத்தில் திகழ்ந்து கொள்கிறேன். கலகம் கிடைச்சா பாரு. ஆமா, இல்ல என்ன நினைச்சீங்கன்னா கலகர் கிட்ட தெரியும். ஆமா, அப்படின்னு சொல்லிட்டாரு. அதுல இருந்து இதுதான் எனக்கு வேலை. கலகம் செய்யலன்னா அப்படி தலையோ 1000 சுக்கலாக வெடிச்சிருந்தா வெடி செத்து போயிருவீங்க. முதுவே மூட்டை சுமக்கும். கால் இருக்கு பத்தியா, காலு யானை காலு வாழ்த்து அதாவது வீங்கிடும். அப்ப நீங்க இன்னைக்கு கலகம் பண்ணீங்களா இல்லையா? கலகம் பண்றது தானே வந்திருக்கிறேன். கலகம் பண்ணல. சாவறது வருது. நான் இதுதான் சாவ சொல்றேன். ஒரு நாளைக்கு கலகம் பண்ணல, அப்புறம் சாவறது. கலகம் இருக்குன்னு தெரியுறா, ஏதாவது ஒரு கலகத்தை தேடி கண்டுபிடிச்சு கொடு. எங்கடா போறது கலகத்துக்கு? அப்படி பண்ணலாமா? அது வேலைக்கு ஆகாது. இப்படி பண்ணலாமா? இதுவும் வேலைக்கு ஆகாது. கலகம் தானே உங்களுக்கு? எனக்கு கலகம். தலைவரா, அங்க ஒரு கலகம் நடக்குது, ஒரு கலகம் நடக்குது, அங்க 2 கலகம் நடக்குது. எத்தனை கலகம் எங்க ஊர்ல? எனக்கு அப்படி ஒண்ணும் தெரியலையே. கலகம் இருக்கும் தெரியவில்லையா? ஏன் பயப்பட வேண்டும்? என் தாத்தா கொடுத்து ஜெபமாலை இருக்கிறது பாரு. பக்த கோட்டு பத்மாச்சலனே நாராயணா.
அப்ப அவருக்கு வந்துட்டு தான் எனக்கு வந்து விட்டதடா. சரி வந்துட்டுன்னா போய் ஓரமா ஒரு பக்கம் இருந்துட்டு தண்ணி கழுவிட்டு வந்துருங்க. என்ன வந்துருச்சுங்க? என்ன வந்துருக்கு? கலகம் வந்து விட்டது. கலகமா? ஆமா. அப்படியா? கலகத்தை இவ்வளவு இது பண்ணீங்க? ஆமாடா. கலகம் இவத்தே ரெடி பண்ணலாங்க. இந்த இடத்துல கலகம் எங்க? கலகம் பைத்தியம் கொடுக்கு. கட்டி எடுத்துக்கோ. என்னடா இது? இன்னைக்கு கலகம் அவ்வளவுதானே? ஆமா. வாங்க ஓங்கி டமார்னு ஆயா மண்டை மேல போடும். போட்டா என்ன மண்டை உடைஞ்சு ரத்தம் வரும். ஐயோ பொண்டாட்டினா தெரியாட்டினா லவலவான்னு தாத்தாலையே அடிச்சுட்டு கத்திட்டு கூத்து பாக்குறவங்களாம் நம்மள அடிக்கிறது வருவாங்க. ஆமா. நம்ம பொட்டி மத்தாளத்தை விட்டுட்டு நம்ம திக்காலுக்கு வருவோம், நாம ஓடி போயிருவோம். கூத்தே நின்று போயிடும். இது எவ்வளவு பெரிய கலகம். வாடங்க ஏங்க கல்லுக்கு கலகம் செய்யறோம் நானு. வாடங்க உங்களுக்கு கலகம் தானே. ஏன்னா இப்படி கலகம் செய்யக்கூடாதுடா. கல்லால் கலகம் செய்து செய்வன் நாரதன் கிடையாது. என் நாவினுடைய சொல்லிலே கலகம் செய்வன் நாரதன். தப்பிச்சு கலகம் எங்கே தெரியுமா? யமலோகத்தை ஆண்டு வரக்கூடிய யமனீஸ்வரத்திலே மாபெரும் கலகம் இருக்கிறதா. ஆமாண்டா. அங்க எவலோகம் சென்றா அங்க மாபெரும் ஒரு கலகம் வெடிக்கும் பாரு. அவரு எல்லா உயிர்களையும் படைய. ஆமா. ஆமாண்டா. உயிர்களை படைய பிடிக்கிறவர் யமன். ஆமா. அவர்கிட்ட அங்க போய் பண்ணுங்க. உலகத்தினுடைய மக்களுடைய அதாவது நல்லவனும் பார்க்க மாட்டான், கெட்டவனும் பார்க்க மாட்டான். ஆமா. பணக்காரனும் பார்க்க மாட்டான். விதி முடிஞ்சா அந்த உயிரை பிடிக்கிறத ஒரு வேலை. ஆமா. அப்பேற்பட்ட நீதி, அதாவது நீதி நேர்மை தவறாதவன் யமதர்மன். அவங்கிட்டயே நான் கலகம் செய்வனா நான் எப்பேற்பட்டவனா இருக்கும். சரி வாங்க போய் பாருங்க. என்ன கலகம் தெரியுமா? வாடா போகலாம். நாரத மகாமுனிவர் இந்த ஈழாளு 14 உலகத்தை சுற்றி வரக்கூடிய ஆற்றல் படைத்தவர். ஸ்ரீலோக சஞ்சாரி கலக பிரியன். இப்படியாப்பட்ட
இந்த உலகத்தில் ஒரு நொடிக்குள் சுற்றி வரக்கூடிய ஆற்றல் என்ற சர்வ சாதாரணமா அப்படியாப்பட்ட உலகம் எங்கும் 14 பேரும் புகழும் வாங்கக்கூடிய தீர்க்க தரிசிகளே நாங்களும் ஒருவர், நீங்களும் ஒருவர், தவறிசிகளே நீங்கள் ஒருவர். அப்படியாப்பட்ட திருமணி பாதத்தை மல்லிகை, முல்லை, மறிவு, மறிக்குழந்து, பாரிஜாத, மனோரஞ்சன் சொல்லக்கூடிய பலவிதமான மலர்கள் எல்லாம் கொண்டு வந்து இந்த யமபுரியை நன்றி செய்ய ஆண்டு வரக்கூடிய யம தர்மராகப்பட்டவன் என் மனைவியாகிய இதோ அனைவரும் ஒன்றாக சேர்ந்து பாதத்தை வணங்குகிறோம். வணக்கம் சுவாமி, வணக்கம். உலகத்தில் என் பாதத்தை பழிதுபடினாலே என்றும் சுகமாக சுகமாங்கலியத்தோடு வாழ்ந்திருப்பாய் அம்மா. நான் ஒரு விஷயம் அல்லவா? எப்படி சுவாமி, எனக்கு ஒரு சந்தேகம். ஒரு சந்தேகமா? ஆமா. 1000 சந்தேகம் இருந்தாலும் என்னிடத்தில்தானே கூற வேண்டும். கூறுங்கள் பார்ப்போம். எனக்கு வந்த சந்தேகம் என்னவென்று தெரியுமா? இந்த உலகம் 14 லோகம் 56 தேசமும் சுற்றி வருவீர்கள். அப்படி சுற்றி வந்தாலும் இந்த யமதர்மனை பற்றி இந்த நாட்டு மக்களும் இந்த தேவாதி தேவர்களும் அத்தனை பேரும் 14 லோகத்திலும் இந்த யமதர்மனை பற்றி என்ன பேசிக் கொண்டிருக்கிறார்கள் நல்ல விதமா பேசுறாங்களா, இல்லை யமன் செய்யக்கூடிய இந்த நீதி நேர்மையானது தெரியல அப்படி என்று என்னை பற்றி காரணமாக பேசுறாங்களா, நல்ல விதமா பேசுறாங்களா, இல்ல அவருக்கு கட்டுமானு பேசுறாங்களா? ஈஸ்வரன் என்று மாபெரும் பட்டத்தை பெற்றவள் நீங்கள், யமனேஸ்வரன் என்று பட்டத்தை பெற்றவள் நீங்கள். அந்த ஈசனுக்கு நிகராக யமனேஸ்வரன் என்று சொல்லக்கூடிய இந்த உலகத்திலே 3 பேர், ஈஸ்வரன், சனீஸ்வரன், இந்த யமனேஸ்வரன் என்று ஈஸ்வரனுக்கு நிகரான பட்டத்தை பெற்றவள் நீங்கள். அந்த நாலுலகப்பட்டவன் கீழே 7 உலகம், மேலே 7 உலகம், 7 உலகம். இந்த உலகத்தை ஒரே நொடிக்குள் சுற்றி வரக்கூடியவன் நாரதன். இந்த 14 உலகத்திலே இந்த யமனேஸ்வரனை பற்றி என்ன பேசுகிறார்கள் என்றுதானே சந்தேகம். உண்மைதான், இவ்வளவுதானே. யமதர்மனை பற்றி என்ன பேசுகிறார்கள்? நல்ல விதமா பேசுறாங்களா, இல்ல நான் நடந்து கொள்வது நீதி நேர்மை தவறாமல் பிடிக்க இருக்கிறாரா, இல்ல நீதி தவறு விட்டால் இருக்காரு, ஏதாவது என்னை பற்றி அவதூறாக பேசுறாங்களா அப்படி என்று தெரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா? யமனேஸ்வரே, உங்களுடைய பேரும் கீர்த்தியும் எப்பேறு பற்றி கீர்த்தி தெரிய வருமா? யமனேஸ்வரனாகப்பட்டவன் நீதி நேர்மை நெறிமுறை தவறாதவன், கடமை கட்டுப்பாடு என்று சொல்லக்கூடிய அத்தனையுமே அவன் மாபெரும் உத்தமன் என்று உலகம் துறை சாட்டுகிறது. உங்களை நல்லவள் யார் என்று பார்க்க மாட்டாய், தீவிரம் என்று பார்க்க மாட்டாய், பணக்காரன் பார்க்க மாட்டாய், ஏழை என்று பார்க்காம அவன் விதி பிரகாரம் அவன் பாவம் புண்ணியத்தை முன்னிட்டு கணக்கிட்டு அவன் விதி முடிந்து விட்டான். அவன் எப்பேறு மட்டும் சரி இருந்தாலும் சரி நீதி தவறாமடிக்கு அவன் உயிரை பறிப்பவன் நீ மட்டுமே. அப்பேற்பட்ட யமனேஸ்வரன் மாபெரும் நீதிமான் என்று உலகமே பறைசாட்டுகிறது. சுவாமி, ஏனென்றால் என்னுடைய இந்த யமனாபுரியிலே நான் நீதி நேர்மை தவறு விட்டால் இதுவோ நெருப்பாறு. ஒருவேளை யமதர்மனை நீதி தவறிவிட்டால் சிம்மாசனத்தில் அமர்ந்து கொண்டிருக்கிறேன். நல்லா கேட்டுக்கோங்க. இந்த யமதர்மனாகட்டும் ஒருவேளை நீதி தவறிவிட்டால் கீழே நெருப்பாறு ஓடிக்கொண்டிருக்கிறது என் சிம்மாசனத்துக்கு கீழே. ஆமா, மேலே இதோ கொண்டை ஊசியானது இருக்கிறது. அந்த ஊசியானது ஒரு மலை மாதிரி. அந்த மலையானது ஊசி போல் என் தலைக்கு மேலே தொங்கிக் கொண்டிருக்கிறது. அந்த நீதி நேர்மை தவறு விட்டால் அந்த கொண்டை ஊசியானது மலையானது என்னுடைய தலையிலே விழும். அது விழுந்தால் நான் அந்த நெருப்பாருக்கு அதாவது இரையாகி விடுவேன் அல்லவா? உலக மக்களின் உயிரையே பறிப்பவன் யமதர்மன். அவனுடைய உயிர் எப்படி போகணும்னா, ஒருவேளை நீதி தவறிவிட்டால் அவன் சிம்மாசனத்துக்கு அடியில் அதாவது நெருப்பாறு அவன் தலை மீதே கொண்டை ஊசி இருக்கிறது. நீதி தவறிவிட்டால் அவன் உயிர் இப்படிதான் புகும் என்று விதி இருக்கிறது. ஊசியானது என் தலை மீது விழுந்து நான் சிம்மாசனத்தோடு அந்த நெருப்பாரிலே உழுகி ஆண்டு மடிந்து விடுவேன். யமதர்மனாகப்பட்டவன் நீதிமான் உத்தமன் நல்லவன் என்று உலகமே உங்களை சந்தோஷமான செய்தி சொல்லிவிட்டு
கடவுளாகப்பட்டவன் யமதர்மன் மாபெரும் உத்தமன் நல்லவன். அப்படியா? எங்கேனாலும் 14 லோகத்திலே என்னை ஓஹோ என்று போட்டுக் கொண்டிருக்கிறார்கள். உண்மைதான் ஐயா. சரி, பரவாயில்லை. வந்த விஷயம் முடிந்து நான் புறப்படுகிறேன். என்ன ஒரு ஆச்சரியமாக இருக்கிறது. நான் பக்கத்தில் இருக்கிறதே மறந்துட்ட நீ. உலகத்தில் நீதிமான் யமதர்மன் அவரை பார்த்து விட்டேன். நான் வந்த வேலை முடிந்து விட்டது. அவனுடைய சந்தேகமும் தீர்ந்து விட்டது. நான் வந்த வேலை முடிந்தது. புறப்படுகிறேன். இருந்தாலும் எனக்கு சின்ன சந்தேகம். ஏமா யமதர்மனுக்கு வந்த மாதிரி உனக்கு ஒரு சந்தேகம்? உண்மைதான். கணவருக்கு ஒரு சந்தேகம் வந்தது, அதை தீர்த்து வச்சிட்டீங்க. அதை போல எனக்கு ஒரு சந்தேகம். அப்படியா? உண்மைதான். உங்களுக்கு என்ன சந்தேகம்? இந்த உலகிலே என்னை விட உத்தமி பத்தினி பதிவிரதை யாராவது இருக்கிறார்களா? இந்த உத்தமி பத்தினி கற்புக்கரசி இந்த உலகத்தில் யாரேனும் இருக்கிறார்களா? சாதாரண பெண்மகள் நீ. யமனுடன் இருந்ததுனாலதான் உனக்கு சுவாலாதேவின்னு பெயர். உண்மைதான். சரிதா? உண்மைதான். எவ்வளவுதான் உன்னுடைய தன்மை. சரியா? உன் கணவனால் தான் நீ பெயர் பெற்றாய். அவ்வளவு சேர்ந்து நாரும் பலம் பெறுவது போல நீ இருக்கிற. வேணாம் அம்மா, நன்றாக எவ்வளவுதான். சுவாமி நாரதரே, நன்றாக அழுத்து சொல்லுங்கள். நீங்கள் நல்லா ஞாபகப்படுத்தி, ஒருவேளை இந்த யம தர்மனுக்கு கேட்ட தர்ம பத்தினி என் சுபாலாதேவிதான் என்று யாருமே பேசவில்லையா? கரசு என்று என்ன ஆச்சரியமாக இருக்கிறது. யம தர்மனுக்கு கேட்ட தர்ம பத்தினி என்று உலகிலே யாரும் இன்னி பேசவில்லையா என்ன? அம்மா, நீதிமானாக விளையக்கூடிய யமதர்மன் அவருடைய மனைவியாகிய நீங்கள் நீ ஒரு உத்தமி பத்தினி சொல்றியா? அம்மா, உன்னை விட கற்புக்கரசி, உன்னை விட உத்தமி பத்தினி பதிவிரதை உலகத்தில் நிச்சயமாக இருக்கிறார்கள். என்னை விட உத்தமி பத்தினி பதிவிரதை உலகத்தில் இருக்கிறாரா? நிச்சயமாக சொல்கிறேன். கற்பு தன்மை மிக்க மாபெரும் கற்புக்கரசி இந்த உலகத்தில் நிச்சயமாக இருக்கிறார்கள். நிச்சயமாக சொல்கிறேன். இந்த உலகிலே என்னை விட உத்தமி பத்தினி பதிவிரதை என்னை தவிர வேற யாராலும் இருக்க முடியாது. வணங்கக்கூடிய தெய்வமாக என் தாத்தா மீது ஆணை, உலக கடவுளாக விளங்கி வரக்கூடிய சங்கரரத்தன் அந்த சூமன் மீது ஆணை, என்னை படைத்த என் தந்தையார் மீது ஆணை, உன்னை விட இந்த உலகத்தில் கற்புக்கரசி மங்கை உலகத்தில் நிச்சயமாக இருக்கிறார். ஏன் இப்படி சண்டையிட்டு கொள்கிறீர்கள்? என்னங்க ஆச்சரியமாக இருக்கிறது. சண்டையிடக்கூடாது, கோபம் வரக்கூடாது. அப்போதுதான் கோபம் வரக்கூடாது. மனைவிக்கு சீக்கிரமாக கோபம் வந்து வந்து கொண்டிருக்கிறது. நான் உலகத்தையே திருமணத்தை சுற்றி வரக்கூடியவனா? எனக்கு தெரியாத செய்தி ஒரு முக்கியமான செய்தி போயிட்டு இருக்குல்ல. உலகத்தில் உத்தமி பத்தினி நிச்சயமாக இருக்கிறார்களம்மா. ஆமா, இதோ ஒருவேளை என்னை விட உத்தமி பத்தினி பதிவிரதை கற்புக்கரசி என்னை விட உலகத்தில் யாராவது இருந்து விட்டால் என் கண் முன்னே காட்டு பார்க்கலாம். இது உண்மை. இந்த நாடகத்திலே மாபெரும் சவால் விடுகிறாய். இந்த நாடனை பற்றி உனக்கு தெரியாது. நண்டு கிடையாது, வங்கு கிடையாது. இந்த நாரதில் போகாத இடமே கிடையாது. உண்மைதான். தெரிந்து கொள்ளுங்கள். மூச்சுக்கு 300 தடவை, வார்த்தைக்கு 1000 தடவை சவால் விட்டு சொல்கிறேன். இந்த உலகிலே என்னை விட உத்தமி பத்தினி கற்புக்கரசி பதிவிரை யாரும் கிடையாது, நான் மட்டுமே. நிச்சயமாக சொல்கிறேன். என் மீது ஆணையாக, என் தாயார் மீது ஆணையாக, உன்னை விட பத்தினி பதிவிரதை கற்புக்கரசி நிச்சயமாக இருக்கிறாள், இருக்கிறாள், இருக்கிறாள். முடிந்தால் என் கண் முன்னே காட்டு பார்க்கலாம். அப்படி ஒருவேளை காட்டிவிட்டால் நீ என்ன சொன்னாலும் அதை நான் செய்கிறேன். உலகத்தில் பத்தினி பதிவிரதையாக விளங்கி வரக்கூடிய கற்புக்கரசியை நான் காட்டிவிட்டால் நீங்கள் என்ன செய்கிறீர்கள்? என்ன சொன்னாலும் பொண்டாட்டி செய்வா. என்ன சொன்னாலும் செய்கிறேன். நிச்சயமாக, உண்மையாக, சத்தியமாக, என் மீது ஆணையாக, கோமாளி மீது சத்தியமாக. அது புருஷனோட வச்சுக்கோங்க. நான் புருஷனா அவன் புருஷன் இல்ல, நீங்களா? நான் எதனால இவங்கிட்ட தம்பு கட்டிட்டு இருக்கேன்? ஆமா, உண்மைதான். அப்ப நான் போடுற பதிவு செய்ப்பா. பாத்துக்கலாம்.